எல்லாமே மூன்று நிலைமைகளை தான் நம்ம என்ன செய்யறோம் பார்த்தோம். நியாயப்பிரமாணத்தில் காலத்திலே இருந்தவர்கள் எப்படி இருந்தார்கள், கிருபையின் பிரமாண காலத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் நாம் தியானித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாகவே லாசருடைய மூன்று நிலைமைகள் குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. யோவான் எழுதினதான நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 3ஆம் வசனம் முடிய நாம் வாசிக்க கேட்போம். முதலாவது 1வது வசனத்தை நாம் அதை வாசிக்கலாம். யோவான் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். லாசரு என்பவன் வியாதிப்பட்டிருந்தான். வியாதிப்பட்ட லாசரு, மரித்த லாசரு, உயிர்ப்பிக்கப்பட்ட லாசரு. இன்னைக்கு சபை வியாதிப்பட்டிருந்தால், மரித்த நிலைமையில் இருந்தாலும் இந்த நாளிலே தேவன் நம்மளை உயிர்ப்பிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது வியாதிப்பட்ட லாசரு. வியாதிப்பட்ட லாசரு எப்படிப்பட்டவனா இருந்தான்? வாசிக்கலாம். அதுக்கு அடுத்த வசனம். நீ சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான். அன்பு தேவப்பிள்ளையிலே, கர்த்தரால் நேசிக்கப்பட்ட லாசரு தான். ஆண்டவர் அவன் மேல் அன்பு வைத்தார், அவனும் ஆண்டவர் மேல் அன்பு வைத்த ஒரு லாசரு தான். ஆனால் ஒரு வியாதி ஒன்று அவன் என்ன செய்ய தாக்கிச்சு. அவன் வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதி என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப வியாதினாலே பொதுவா பார்த்தீங்கன்னா சில வியாதிகள் குணமாகக்கூடியது, சில வியாதிகள் மரணத்துக்கு ஏதுவானதா இருக்கலாம். எந்த ஒரு வியாதியுமே ஆரம்பத்திலே நம்ம கண்டுபிடிச்சிட்டா அது ஈஸியான செஞ்சிடலாங்க, குணமாக்கிடலாம். அதுவேளை அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு நம்ம விட்டுட்டா அந்த வியாதியை மரணத்துக்கு ஏதுவாக மாறிவிடும். அப்ப பொதுவாக பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய வியாதிகள் என்னென்னு சொல்லித்தான் சில வியாதிகளை குறித்து நம்ம தியானிக்கப்படும். மாம்சத்தின் வியாதிகளோடு கூட ஆவிக்குரிய வியாதிகளை நாம் ஒப்பிட்டு இந்த நாளிலே நாம் தியானிப்போம். கர்த்தர் ஆவியானவர் நமக்கு ஆலோசனை அளிப்பாராக. முதலாவது பாத்தீங்கன்னா உடம்புல பொதுவா பலவீனம், அதாவது காமன் வீக்னஸ் சொல்லுவாங்க இல்லையா, ஜெனரல் வீக்னஸ். இந்த ஜெனரல் வீக்னஸ் இருந்தாலே சரீரம் ஏதாவது ஒன்று என்ன பண்ணும், உடம்புக்கு ஏற்ற எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிடும். இந்த எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிட்டாலே எல்லா வியாதியும் ஒண்ணு மேல ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு. அதுக்குதான் ஹியூமினிட்டி பவர், எதிர்ப்பு சக்தியை ஏன் சொல்லு என்றால், அப்ப நம்ம ஆவிக்குரிய ரீதியிலே சில வியாதிகள் நம்மளை அழிக்காதபடிக்கு உடம்புல நமக்கு எதிர்ப்பு சக்தி, ஆத்மாவிலே எதிர்ப்பு சக்தி இருந்தால் ஆவிக்குரிய போராட்டத்தை ஒரு கைமுள்ள வாழ்க்கையை வாழ கற்று உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, உடம்புக்கு எதிர்ப்பு சக்தி ஜெனரல் வீக்னஸ். அப்ப சத்துள்ள ஒரு ஆகாரம் மனிதனுக்கு தேவை. அப்போ ஒரு தேவ பிள்ளை, ஒரு ஆத்மா மனித போகாதபடிக்கு, உன் ஆத்மா வியாதிப்படக்கூடாதபடிக்கு உனக்கு ஒரு சத்துள்ள ஆகாரம் உன் ஆத்மாவுக்கு நீ கொடுத்தால்தான் அந்த ஆத்மா உயிர் உள்ளதாய் மாறும். ஒருவேளை மரித்த நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் உயிர்ப்பிக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த வியாதிப்பட்ட லாசரு பாத்தீங்கன்னா கூட அவனுக்கு போதிய ஆகாரம் எப்படி இருந்தது நமக்கு தெரியல. இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய போராட்டத்திலே நாம் ஏன் சுமந்து விடுகிறோம்? ஆவிக்குரிய போராட்டத்தை நம்மளால ஜெயிக்க முடியாம இருக்கிறது காரணம்னாக்கா உலக கவலைகள் தான். உலகத்திலே நாம் எப்படி வாழ போகிறோம், உலகத்திலே நாம் எப்படி குடும்பத்தை நடத்த போகிறோம், உலகத்தில் நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்கெடுக்க போகிறோம், இந்த பிள்ளைகளை குறித்தோம், நம்முடைய எதிர்காலத்தை குறித்தோம், ஒருவேளை நம்முடைய பாகங்கள். அந்த மார்த்தாள் மரியாளுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, மார்த்தாள் பற்பல வேலைகளால் என்ன செய்யலாம் அலைக்குண்டான. மரியா தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்காகிய இயேசுடைய பாதத்தை அவனை செய்து கொண்டால் பிடித்துக் கொண்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, அப்ப தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நம் உலக கவலைகள் இருந்தாலும், உலகத்திலே பாரங்கள் இருந்தாலும், உலகத்திலே வேலைகள் இருந்தாலும், எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும் அதன் மத்தியிலே ஒரு தேவ பிள்ளை கர்த்தருடைய பாதத்தை பிடித்துக்
கொண்டு வந்தால் உன் ஆத்மாவிலே ஒரு மரணத்தை சந்திக்க முடியாதபடிக்கு தேவன் நம்மளை உயிர்ப்பிக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்கிற ஒவ்வொரு நாளும் தேவனோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும். தேவனோடு இணைக்கப்பட முடியாதபடிக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை பின்னடைவில் கவலையை உற்றணும். கவலையினால் நமக்கு சரீரத்துக்கு மாத்திரமல்ல ஆத்மாவிலும் பலவீனப்பட்டு போயிடும். அப்ப நம்ம ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை என்றால் நம்ம உயிரோடு கூட வாழ்றதுக்கு என்னதான் அவசியம் சொல்லுங்க. ஒரு மனுஷன் உயிரோட வாழணும்னாக்கா அவனுக்கு என்னதான் அவசியம்? காற்று, உணவு, தண்ணி, 3 இருக்கு இல்லைங்களா? 3 இருந்தாலும் அவனால உணவு மட்டும் இருந்து காத்தும் தண்ணி இல்லைனாலும் ஆபத்து தான். ஒருவேளை தண்ணி சாப்பாடு இருந்து காத்து இல்லைனாலும் ஆபத்து தான். காத்து சாப்பாடு மட்டும் இருந்து தண்ணி இல்லைனாலும் ஆபத்து. அப்ப ஒரு மனிதனுக்கு உயிர் வாழ்வதற்கு ஒரு அத்தியாவசியமான ஒரு காரியம் உணவு, காற்று, தண்ணி. அது மாதிரி ஒரு தேவ பிள்ளை ஒரு ஆவிக்குரிய ரீதியில நீ வளர்வதற்கு, ஆவிக்குரிய ரீதியில ஒரு ஆத்மாவை பலப்படுவதற்கும் தேவனுடைய வசனம் உனக்கு முக்கியமாக இருக்கிறது. 2வது ஒரு ஜெபம் அதிகமாக இருக்க வேண்டும். 3வது தேவனுடைய பாதத்திலே உபவாசித்து அமர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிற இந்த 3 தன்மையை உன் வாழ்க்கையில நீ ரெகுலராய் பயன்படுத்த என்றால் கர்த்தர் உன் ஆத்மாவை மரணத்திலிருந்து பாதுகாக்க வல்லவராய். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆத்மாவிலே மரணம் அடையக்கூடாது என்றால் அதுதான் சங்கீதக்காரன் சொல்கிறான். வாலிப பிள்ளைகளுக்கு எழுதும் போது சொல்றாரு 119வது சங்கீதம் 18வது வசனத்தை வாசிங்கள். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தலும். என் தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களையும் மகத்துவத்தையும் நாம் அறிந்து கொள்ளும்படி ஆண்டவருடைய வேதத்தை நாம் தியானிக்கும் பொழுது நம்முடைய கண்கள், ஆவிக்குரிய கண்கள் என்ன செய்யுங்க? திறக்கப்படும். இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா கூட நம்ம இந்த மாலை கண் சொல்லுவாங்க இல்லையா? மாலை கண் வியாதி எதனால வருதுங்க? விட்டமின் ஏ இல்லையா? விட்டமின் ஏ உடைய குறைபாடுனால மாலைக்கண் பிளைண்ட்னஸ் அந்த மாதிரி வரும். அப்ப ஆவிக்குரிய தன்மையில நம் வேதத்தை திறக்காமலே வேதத்தை மாத்திரம் நம்ம வச்சிருந்தா நம்முடைய ஆவிக்குரிய கண் என்ன ஆயிடுங்க? குருடாக போய்விடும். அப்ப ஒரு தேவ பிள்ளை உங்களுடைய அதிசயங்களை காணும்படி நாம் என்ன செய்யணுங்க? வேதத்தை திறந்து வாசிக்கிற, அனுதினமும் வாசிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. அல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் வேதம் வாசிச்சீங்கன்னு நான் கேட்க மாட்டேன், எத்தனை பேர் ஜெபிச்சீங்கன்னு கேட்க மாட்டேன். அவர்களுக்கு தான் வெளிச்சம். அல்லேலூயா. அப்ப ஏன் சொல்ல, ஒரு அனுதினமும் காலையில நம்ம சாப்பிடுறோம், மத்தியானம் சாப்பிடுறோம், நைட்டு சாப்பிடுறோம். ஒருவேளை 3 வேளையும் நம்மள ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டா நம்மளுடைய சரீரம் எப்படி இருக்குங்க? பலவீனப்படுமா? பலவீனப்படாதா? ஆமா. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை 2 வேளை சாப்பிட்டாலும் ஒரு வேளை சாப்பிடலாம் நம்ம மூஞ்சி ஓன் ஆயிடுது இல்லையா? ஏன் ஓன் இருக்குதுங்க? என்னாச்சு? இல்லைங்க, நான் 2 நாளா எனக்கு இப்போ பசி எடுக்கல, இல்லை 2 நாளா நான் ஒரு 2 வேளை தான் சாப்பிட்டேன். அப்போ ஒரு வேளை ஆகாரத்தை குறைவுக்க நம்முடைய சரீரம் இவ்வளவு பலவீனப்படுதுன்னா, ஒரு ஆத்மா பலவீனப்படாமல் இருக்குன்னா வேதத்தினுடைய அதிசயங்களை காண்பதற்கு நாம் தினமும் வேதத்தை தியானித்து ஆண்டவருக்கு இணைக்கப்படுகிற அனுபவம் நமக்கு தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய சரீரத்துக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ தேவையில்லையே, அது மாதிரி நம்ம ஆத்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்னைக்கு டிவியில பாத்தீங்கன்னா விளம்பரம் சொல்லுவோம், 6 நாட்களில் உங்க முகம் எப்படி ஆயிடுங்க? சொல்லுங்க. பிரகாசமா ஆயிடும். உடனே பார்த்தா ஒரு பிளாக் கலர் ஃபேஸ் காட்டுவோம், அப்புறம் கொஞ்சம் பிரைட் ஆகும், பிரைட் ஆகி 6 வாரத்தில் உங்க முகம் அழகான முகமாய் மாற்று. அந்த விளம்பரத்தை பார்த்து நம்ம வாங்கி முகத்துக்கு நம்ம கேர் எடுக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் நம்ம ஆத்மாவுக்கு எந்த அளவுக்கு கேர் எடுக்கும் சொல்லி நம்மை நாம் நிதானித்து செயல்படுத்திக் கொண்டால் ஆத்மாவின் வியாதியிலிருந்து மரணத்திலிருந்து கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்க வல்லவராய். அல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா ஆண்களும் சரி பெண்களும் சரி நம்முடைய முகத்துக்கு தான் முக்கியத்துவம் அளிப்போம் இல்லைங்களா? நம்ம சரீரத்தின முகம் பிரைட்டா இருக்கணும். பார்க்கிறவங்களுக்கு நம்முடைய முகம் எப்படி இருக்கணும்? பிரகாசமா இருக்கணும், அட்ராக்ஷனா இருக்கணும் சொல்லிட்டு முகத்துக்கு தான் முக்கியத்துவம். அதனாலதான் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, என்னென்ன விளம்பரம் பண்றாலோ எல்லா விளம்பரத்தையும் வாங்கி முகத்துல போட்டு 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 கொஞ்ச நாள் கழிச்சுன்னா அந்த முகம் எப்படி தெரியுமா? இந்த பலாப்பழம் மேல பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? புல்லுபுல்லா அந்த மாதிரி ஆகும்.
உடனே அதை சொல்லி எடுப்பாங்க. அதுக்கப்புறம் எப்படி தமாட்டா இந்த அம்மி ஆட்டுக்கள்லாம் எப்படி இருக்கும், புள்ளி அங்கங்க மேடு பள்ளம் அந்த மாதிரி ஆகிடும். உடனே அதுதான் மேக்க அப்புன்னுவாங்க. அதாவது மேடு பள்ளங்களை அப்பன்றதுதான் மேக்கப்பு. அப்ப நம்ம இப்படி முகத்துக்கு மேடு பள்ளங்களை அப்பண்ணியாவது நம்ம ஷைன் பண்ற மாதிரி ஒரு தேவப்பிள்ளை ஒரு ஆத்மாவிலே உன்னுடைய முகம் எப்படி பிரகாசமா இருக்கணும்னாக்கா கர்த்தருடைய வேதத்தை நீ தியானித்தாலே போகும். நீ மேக்கப் போட வேணாம். மேக்கப் போடாமலே உன்னுடைய தேவனுடைய பிரகாசம் முகத்துல இருக்கும். அல்லேலூயா. அதுதான் சொல்றாங்க, அகத்தின் அழகு முகத்துல தெரியும். அப்ப உள்ளத்துல வசனம் இருந்தா தசனம் எங்க வராது, முகத்துல வராது. அந்த வசனமே ஒண்ணு என்ன செய்ய உயிர்ப்பிக்கும். அந்த வசனமே ஒண்ணு என்ன செய்யும் பேற்றும். அதனாலதான் நான் அப்போ இந்த தாவீது ராஜா இந்த சங்கீதத்துல எழுதும் போது பார்த்தீங்கன்னா அதே அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. 119:27. உமது கட்டளைகளின் வழிகளை எனக்கு உணர்த்தி அந்த கர்த்தருடைய கட்டளைகளை உணர்ந்து கொள்ளுகிற ஒரே வழி கர்த்தருடைய வேதத்தை தியானிப்பது மாத்திரமே. அல்லேலூயா. அதே அதிகாரம் 65வது வசனம். அப்ப பாருங்க, வசனம் இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கைய கர்த்தர் அருமையாக நடத்த வல்லவல்லவர். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக வசனத்தை தான் விட்டுறோம். இன்னைக்கு நம்ம பிரச்சனை இருந்தாக்கா அங்க இங்க எப்படி நம்ம ஒரு வியாதி வந்துட்டா டாக்டர் கிட்ட போய் ஆலோசனை கேட்கணுமோ, அப்போ ஒரு பிரச்சனைனாக்கா கர்த்தரிடத்துல போய் வசனத்தை எடுத்து வாசிக்க பழகுங்க. அல்லேலூயா. இந்த வசனத்துல நம்முடைய ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் இருக்குது, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் முடிவு இருக்குது. ஆனால் நாம இதை விட்டுட்டு மனுஷனை நம்பி மனுஷனிடத்தில் ஆலோசனை கேட்கும் போது அது தாறுமாறாக சில வேலை என்ன செய்கிறது, முடிந்து போய்விடுது. அதுதான் தாவீது சொல்றாங்க, வசனத்தின்படி என்னை போதித்தல்ல. அதே 119வது சங்கீதம் 9வது வசனத்துல வாலிபர்களுக்கு எப்படி தன் வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று எழுதப்பட்டிருக்கு. வாலிபன் தன் மணியை எதினால் சுத்தம் பண்ணுவான், தேவதி உங்களுடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளணுங்க. ஒரு தேவ பிள்ளை வாலிப பிள்ளைங்க வசனம் இருந்துச்சுன்னா உங்களுடைய ட்ராக் ஆண்டதாக நேர்மை உள்ளதாக இருக்கும். அல்லேலூயா. வசனம் இல்லைன்னா நீ எந்த ட்ராக்ல போறன்னு உனக்கு தெரியாது. அதேதான் அதே அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு இதயத்துல வைத்தேன். அப்ப தாவீது சொல்ல, நான் உமக்கு விரோதமாய் ஆண்டவரே ஒரு தேவ பிள்ளை பாவம் செய்யாதபடிக்கு உங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தத்துக்கு நேராக காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய வசனத்தை உங்களுடைய இதயத்துல வச்சு வைக்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்குதான் பிள்ளைகளுக்கெல்லாம் வசனம் மனப்பாட வசனம் ஏன் சொல்லி கொடுக்கணும்னாக்கா அந்த பிள்ளைகள் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அந்த வசனம் அந்த பிள்ளைகளை வழி நடத்தும். அல்லேலூயா. எனவே வருகிற நாட்களில் பிள்ளைங்களுக்கு வசனத்தை வீட்டுல சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வாங்க. நம்ம பழையபடி என்ன பண்ணுவோம், வசனத்துக்கு பிள்ளைங்க ஒப்பிக்கிறதுக்கு நம்ம நேரத்தை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பாங்க. அப்ப வசனம் ஒரு தேவ பிள்ளை உன் வாழ்க்கையில வசனத்துக்கு நீ எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறியோ அந்த ஆவிக்குரிய போராட்டத்திலிருந்து உன்னை கர்த்தர் ஜெயமுள்ள வாழ்க்கைக்குள்ளாக நடத்தி செல்ல நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே அதிகாரம் 119வது சங்கீதம் 105வது வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். உமது வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்குது. அப்போ ஒரு தேவ பிள்ளை வெளிச்சத்தில் பிள்ளைகளால் வெளிச்சத்திலே நடக்க வேண்டும் என்றால் வசனம் இருந்தால் மாத்திரம் தான் நம்ம வாழ்க்கையில நடந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய வசனம் சொல்லுது பாதைக்கு வெளிச்சத்தை காட்டுது. ஒரு இருட்டுல நம்ம போறோம், இருட்டுல நம்ம எங்க காலை வைக்கணும்னு நமக்கு தெரியாது. அந்த இடத்துல முள்ளு இருக்குதா, பாட்டோடு இருக்குதா, இல்ல எந்த இடத்துல பள்ளம் இருக்குதா, மேடு இருக்குதான்னு தெரியாது. ஆனா ஒரு சின்ன ஒரு வெளிச்சம் இருந்தா நம்ம உஷாரா அந்த பாதை என்ன செய்யணும். அப்ப இந்த பாவம் நிறைந்த உலகத்துல ஒரு தேவ பிள்ளை தன் ஆத்மா எந்த விதத்திலும் சீர்கெட்டு போய்விடாதபடிக்கு, அந்த ஆத்மா மறித்து விடாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த வசனம் நம் வாழ்க்கையை வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. 107வது வசனம். நான் மிகவும் உபத்திரப்பட்டு உங்களுடைய வசனத்தின்படி என்னை நீங்க என்ன செய்யுங்கப்பா உயிர்ப்பியும். ஒரு உயிர்ப்பிச்சு ஒரு தேவ பிள்ளைக்கு எங்க
இருக்குதுன்னா வசனத்துல தாங்க இருக்குது. ஒரு உயிர் மீட்பு எங்க இருக்குதுன்னா தேவ பிள்ளைக்கு வசனத்துல தாங்க இருக்குது. அப்ப வசனம் ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில மிக மிக அவசியம். ஒரு வசனத்தை நீங்க விட்டு விட்டால் ஆத்துமாவிலே வரக்கூடாத வியாதி எல்லாமே வந்துடும். பாத்தீங்கன்னா இந்த வசனம் தான் நம்ம வாழ்க்கையில முக்கியம். அதே அதிகாரம் 148 வாசிங்க. உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே. ஆமாங்க, கர்த்தருடைய வசனத்தை தாவீது எவ்வளவு ஆர்வம் வச்சிருந்தானா, ஜாமம் இருட்டு திடீர்னுக்கு முன்னாலே என்ன செய்வானா, தியானத்துல போய் உட்காந்துருவாங்க. இன்னைக்கு நம்ம விடிஞ்சா கூட நம்மளால தியானத்துல உட்கார முடியாம இருக்குது. அப்ப ஏன் சொல்றேன், ஒரு வாஞ்சை இருக்கணும். எதுலையுமே ஒரு ஆர்வம் இருந்தால் அந்த ஆர்வத்தை கர்த்தர் உண்மையாகவே மேன்மைப்படுத்துவார். இன்னைக்கு நமக்கு என்னன்னாக்கா காலையில எழுந்தோடனே மற்ற வேலையெல்லாம் நம்ம என்ன பண்றோம் பார்க்கிறோம். ஆனா தேவ பிள்ளைகள் காலையில இருந்தோடனே ஃபர்ஸ்ட் தேவனுடைய முகத்துல நம்ம என்ன செய்யுங்க, முழிக்கணும். நீங்க சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஒரு சில இடத்துலலாம் என்னை பார்த்து யோகம் வரும்னு சொல்லுவாங்க. அதுல என்ன படம் இருக்குங்க, கழுத படம். அப்ப என்னை பார்த்து யோகம் வரும்னு சொல்லி அதை எழுதியிருந்தாலும் யார் வீட்டுல நம்ம கழுத வாங்கி வளர்க்குறோமா டெய்லி அதனுடைய முகத்துல முழிக்கணும்னு சொல்லிட்டு இல்லை. சில சொல்லுவாங்க நான் இன்னைக்கு நரி முகத்துல முழிச்சேன்னு சொல்றாங்க. ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடந்தா என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு நான் யாருடைய முகத்தை நரி முகத்தை முழிச்சுக்கிறோம், அதனாலதான் இன்னைக்கு ஒரு யோகம் வந்துச்சு பாரு. அப்ப அதுக்காக நம்ம வீட்டுல நரி வாங்கி வளர்க்குறோமா இல்ல. அப்ப ஏன் சொல்லுங்க, ஒரு தேவ பிள்ளை காலையில இருந்தோடனே கர்த்தருடைய முகத்தை நீ பார்த்தாலே போதும். கர்த்தருடைய முகத்தோடு கூட நீ இணைஞ்சு இந்த வேத வசனத்தை தியானித்தாலே போதும். பசுத்த ஆவியானவர் நம்மை அந்த நாள் முழுவதும் நடத்த வேண்டிய வழிகளை நடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 97 வாசிங்க, 97வது வசனம். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். பாருங்க, அவருடைய தாவீதுடைய அனுபவத்தை அவர் சொல்லும் போது அழகா சொல்றாரு, நான் எவ்வளவு தியானி நாள் முழுவதும் அது என்ன பண்றாரா தியானிக்கிறார். அதனால சங்கீதம் 1ல வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவன். அப்ப இரவும் பகலும் நைட்டும் பகலுமா நம்ம பைபிள வச்சுல நீ வாசிக்கும் போது ஒரு வசனம் அன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் பேசியிருப்பார். அந்த பேசின அந்த வசனத்தை அன்று முழுவதும் நீ என்ன பண்ண அசைப்போட பரலோகத்தின் தரிசனங்கள் பரலோகத்தின் வெளிப்பாடுகள் வாழ்க்கையை கர்த்தர் செய்வார், வெளிப்படுத்தி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அன்பு தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு ஒரு தேவ பிள்ளை ஆவிக்குரிய வியாதிகள் வராமல் இருப்பதற்கு வசனம் வாழ்க்கையில மிக மிக அவசியமா இருக்கிறது. அதே அதிகாரம் 53வது வசனத்தை வாசிங்கள். 153 119 சங்கீதம் 153வது வசனம். என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், உங்களுடைய வேதத்தை நான் என்ன செய்ய மாட்டானே மறக்க மாட்டேன். இன்னைக்கு அநேகருக்கு என்ன வந்தது பாத்தீங்கன்னா, வேதத்தை நான் என்ன செய்ய நிறைய தடவை விரும்பி வாசிக்கிறது கிடையாது. விரும்பி அது வாசிக்கிறது நீ விரும்பி வாசிச்சனா அந்த வேத வசனம் உன்னை நடத்த வேண்டிய காலத்திலே நடத்தும். சோர்ந்து போன நேரத்தில் நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். ஒருவேளை பிரச்சனைகள் ஊடாக நம்ம இருக்கும்போது அதுக்கு தப்பித்துக் கொண்ட வழியும் ஆலோசனையும் வேத வசனத்துக்கு. நீ வசனம் தான் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இந்த ஆவிக்குரிய வியாதிகள் வராமல் இருப்பதற்கு ஒரு ஜென்ரல் வீக்னஸ். இதெல்லாம் இந்த ஜென்ரல் வீக்னஸ் பத்தி ஏன் சொல்றேன்னாக்கா, ஒரு ஜென்ரல் வீக்னஸ், ஒரு சாதாரண ஒரு ஜென்ரல் வீக்னஸ் வந்துட்டாலே சரீரத்துல பல உபாதைகள் வருவது போல உங்களுடைய வாழ்க்கையில வசனத்தின்படி நீ வாழ ஒப்புக்கொடுத்தா உங்களுடைய ஆவிக்குரிய வியாதிகள் இருந்து கர்த்தர் உன்னை மீட்டெடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் சங்கீதம் 122வது சங்கீதம் 1வது வசனத்தை நாம வாசிக்கிறோம். அப்ப பாருங்க, ஆலயத்துக்கு போவோம் வாருங்கனால நம்முடைய மனசு எப்படி ஆயிடுங்க, மகிழ்ச்சியாக
இருக்கணும். அப்ப தேவ பிள்ளைகள் ஆலயத்தை நாம் மிஸ் பண்ணக்கூடாது. இரண்டாவது காரியம், முதலாவது வசனத்தை பார்த்தோம். இரண்டாவது, ஒரு தேவ பிள்ளை ஆவிக்குரிய வளர்ச்சியிலே நீ வளர்வதற்கு நீ என்ன செய்யணும்? ஆலயத்துடைய ஆராதனைகள், ஆலயத்துடைய ஜெபங்கள், ஆலயத்துடைய ஒழுங்குகளை நாம் உண்மையாக இருக்கும் பொழுது அடுத்தது நம்முடைய வாழ்க்கையிலே அதிலிருந்தும் மரணத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் கர்த்தர் நம்மளை மீட்டெடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் சொன்ன உடனே அவருடைய உள்ளமே எப்படி ஆயிடுச்சுங்க? சந்தோஷமாயிடுச்சு. ஆனா சில வேலையில் நமக்கு ஏன்டா இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்ததுன்னு இருக்கும். ஐயோ 8 மணிக்கெல்லாம் எங்க போயிட்டோம்? ஆலயத்துக்கு போகணுமே அப்படின்னு சொல்லி ஏன் சொல்ல சிலருடைய இது நம்ம சொன்னா கர்த்தருடைய ஆலயனால ஒரு தேவ பிள்ளைக்கு மகிழ்ச்சியா இருக்கிறேன். அதுதான் சாதிச்சுதான் 1000 நாளை பார்க்கிறோம் பிரகாரங்களை செல்லும் ஒரு நாள். அது எனக்கு நல்லதாங்க. ஒரு நாள் நான் வரனாக்கா அதுவே எனக்கு ஆலயத்துல வீட்டு வாசல்ல நான் என்ன செய்வேன்? காத்திருப்பாங்க. ஒரு ராஜா சொல்கிற தன் வாழ்க்கையில அனுபவம் சொல்றாரு, நான் ஆலயத்துல வாசல்ல உட்காந்துட்டு இருப்பேன். ஆலயத்துல போய் நான் தேவனை ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துக்கு நான் வரணும்னு சொன்னாலே எனக்கு உள்ளத்துல உள்ள ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. அப்ப தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய ஆலயத்தை மிஸ் பண்ணாதீங்க. கர்த்தருடைய ஜெபத்தை, ஆலயத்துல நடக்கிற ஜெபங்களை மிஸ் பண்ணாதீங்க. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்து தேசத்தை அழைத்து கொண்டு வரும்பொழுது அவருக்கு 2 விதமான பாதுகாப்பு இருந்தார். ஒன்று அக்னி ஸ்தம்பமாகவும் ஒன்று மேக ஸ்தம்பமாகவும் இருந்தார். எப்போதெல்லாம் அந்த மேக ஸ்தம்பம் எழுந்துகிறதோ அப்போதெல்லாம் ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தமாயிடணும். ஐயோ என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுக்கிறேன், என் பிள்ளைக்கு கல்யாணம் வச்சுக்கிறேன், மேக ஸ்தம்பம் கொஞ்ச நேரம் இருந்தா என்ன பண்ணாதுங்க? வெயிட் பண்ண ஏன் ஆண்டவர் எகிப்திலிருந்து கொண்டு வந்த நோக்கமே அவங்களை கானானுக்குள்ள என்ன செய்யணும்? கொண்டு போய் சேர்க்கணும். அப்ப போகிற அந்த இடைப்பட்ட கேப்ல தான் அந்த வனாந்திரத்தின் வாழ்க்கை. அந்த வனாந்திரத்தை கர்த்தர் அவர்கள் மேகஸ்தம்பமா இருக்கும்போது மேகம் எப்பொழுதுதான் எழும்புகிறதோ அப்போதுதான் ஜனங்கள் என்ன செய்யணும்? தன்னுடைய பாத்திரங்களை சட்டம் போட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு என்ன பண்ணோம்? நடக்க ஆரம்பிச்சிருந்தோம். ஒருவேளை என் பெண்ணுக்கு எனக்கு அந்த எங்க வீட்டுல ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்குது, இருந்தாலும் என்னால இப்ப நான் கிளம்ப முடியாதுன்னு சொன்னா அந்த காலாண்டு போய் சேரவும் முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஒரு சபையில கர்த்தர் எப்படி மேகஸ்தம்பம் போல ஜபங்களை எல்லாம் எழுப்புகிறதோ அப்பதான் தேவத்தை ஆயத்தமா இருக்க. அல்லேலூயா. அப்படி என்றால் அந்த சபையில் நடக்கிற ஆராதனைகள், சபையில் நடக்கிற ஜெபங்கள், சபையினுடைய காரியங்களுக்கு ஒரு தேவ பிள்ளை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையோ அந்த அளவுக்கு சபையை கர்த்தர் பரமக்காரனாகிய பரலோகத்தை கொண்டு போய் சேர்க்க என் தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில வேதத்தை வாசிப்பதும் தேவனை ஆராதிப்பதும் கர்த்தரிடத்திலே நாம் என்ன செய்யறோம்? செபிப்பதும் இதுக்கெல்லாமே பரிசுத்த ஆவியானவருடைய துணை நமக்கு தேவை. தூய ஆவியானவருடைய துணை நமக்கு தேவை. அப்ப ஆவியானவரை நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணும்? வருவதற்கு இடம் கொடுக்க. ஆவியானவர் ஆளுகை செய்யும் போதுதான் ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் நம்மளுக்கு வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மளை நடத்துவார். பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து என்ன செய்வாரா? உணர்த்துவார். அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய துணையை கொண்டு நாம் வேதத்தை தியானிக்கும் பொழுது எனக்கு அந்த தேவையில்லை இப்படி நம்முடைய வாழ்க்கை ஆவிக்குரிய ரீதியில் நாம் வளர்ச்சி அடைய செய்வோம் என்றால் நம்முடைய சரீரத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ ஒரு தேவைப்பில் ஒரு ஆத்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் அந்த ஆத்மாவை தேவனை சந்திக்க ஆயத்தமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அநேக சரீரத்துக்கு தான் நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், உலகத்துக்குரிய காரியத்துக்கு தான் நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்துவ சமுதாயமே பின்னடைவதற்கு காரணமே அவங்க உலகத்துக்குரிய கவலைகளான, உலகத்துக்குரிய வேலைகள், உலகத்துக்குரிய காரியத்தில் தங்களை முழுமையாய் அர்ப்பணித்து இருப்பதனால்தான் இன்றைக்கு ஆத்மாவிலே ஒரு மரணத்தை இந்த நாளை ஆவிக்குரிய மரணமாக ஆண்டவர் வாழ்க்கையில் நாம் என்ன செய்யறோம்? அந்த ஆவிக்குரிய மரணம் வந்துட்டாலே ஒரு நிர்விசாரம் ஆட்டோமேட்டிக்கா ஒரு தேவ பிள்ளைக்கு வந்துடும். இப்ப பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நிறைய தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டபடி பாவம் செய்யறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. அது உண்மைதானே? கொஞ்சம் யோசிப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் திருட்டுத்தனமா ஏதாவது ஒரு யாரு பாக்குறாங்க இப்படி அப்படி பார்த்துக்கிட்டு சிலர் பாவம் செய்வாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா திருட்டுத்தனமா செய்வாங்க. அப்படி நாளாக 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 என்ன ஆயிடும்? அது அப்படியே மறுத்து போற நிலைமையில என்ன ஆயிடும்? எவன் பார்த்தா எனக்கு என்ன? அப்ப எல்லாருக்கும் அதுதான் நிர்விசாரம். இது எதுக்கு ஒப்பனையா இருந்தா குஷ்டரோகம். குஷ்டரோகம் எத்தனை பேர் பாத்துக்கிறீங்க? பாத்துங்க இல்லையா? பாத்துக்கிறீங்க. அவங்களுடைய விரலா இப்படி இருக்குங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இப்படி 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 மடங்கி. அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஆரம்ப நாட்டுல இந்த குஷ்டரோகத்துக்காக விழிப்புணர்வு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. எங்கேயாவது உங்களுக்கு
சொர்ணம் இல்லாம மருந்து போயிருந்தா உடனே டாக்டர் கிட்ட வந்து செக் பண்ணுங்க. ஏன் சொன்னா அது ஒரு குஷ்டமா இருக்கு. அப்ப ஆரம்பத்துல நம்ம செய்யும் போது கொஞ்சம் பயந்து செய்யற பாவம் இப்ப பயம் இல்லாமல் போறது காரணம் என்ன தெரியுங்களா? குஷ்டம் போயிடுச்சு. இந்த குஷ்டத்தினுடைய தன்மை என்னன்னாக்கா சொரணை இல்லாத என்ன உலகத்தை செய்யாததான் நானு செஞ்சுட்டேன், அவங்க செய்யாததான் நானு செஞ்சுட்டு அவங்க செய்யலையா இவங்க செய்யலையா நம்ம மற்றவங்களை பார்க்க தேவையில்ல. நமக்கு ஒரு மாடல் இயேசு மாத்திரம். அவரை பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில இருந்து எந்த ஒரு மிஸ்டேக்கும் வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. அப்ப ஆவிக்குரிய குஷ்டத்துல இருந்து நம்ம என்ன செய்யணுங்க? மீட்டெடுக்கப்படுற அடுத்தது இன்னொரு பார்த்தீங்கன்னா பொருளாசை கூட நமக்கு என்ன செய்யணும்? ஒரு குஷ்டத்துக்கு ஒப்பனையாக எடுத்துக்கொள்ளலாம். இப்ப பாத்தீங்கன்னா கேயாசியுடைய வாழ்க்கையில எடுத்துக்கொண்டா எலியாவை கூட இருந்த கேயாசி தேவ சமூகத்தில் இருந்ததான ஒரு கேயாசி. ஆனால் நாகமான் குஷ்டத்தை தீர்ந்த பிறகு அவன் கொடுத்த வெகுமதிகளை எலியா ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இவனுக்கு என்ன வந்துச்சுங்க? இந்த பாஸ்டர் வேஸ்ட் தான். அவன் கொண்டு அந்த காணிக்கை கட்டிக்கட்டா கொடுத்து போல. இவர் என்ன பண்றாங்க? வேண்டாம். இவன் என்ன பண்ணிட்டான்? குடுக்குன்னு பின்னால போயிட்டு இந்த மாதிரி இஸ்ரேல் புத்திரர் 2 பேர் வந்துக்கிறாங்க, அவங்க மாற்று வசதி வேணும் அது வேணும் இதுன்னு சொல்லி வாங்கி எடுத்து போய் வீட்டுல வச்சுட்டு என்ன பண்ணாங்க? பழையபடி ஆணுங்க பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறப்ப எலியா கேட்கிறப்பா நீ எங்க போயிட்டு வர? நான் எங்கேயும் போதேன் ஆண்டு சொல்றான். இல்லப்பா நீ அங்க போகும்போது என்னுடைய மனசு அங்க உங்க இருந்தது உனக்கு அது தெரியலையா? அப்பா சொல்றாங்க அவனுக்கு பிடிச்ச குஷ்டம் நீ என்ன செய்யும்? அப்ப ஒரு பொருளாசை என்பது பணம் நமக்கு தேவைதான். ஆனா பணத்தின் மேல் நம்முடைய நாட்டம் இருக்கக்கூடாது. ஏன்னா பரம காணான் மேல் தான் நமக்கு நாட்டம் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா பீலையம். இந்த பாலாக்கு அவன் இஸ்ரவேல் ஜனங்க என்ன செய்யறார்? நீ போய் சரி அப்படின்னு சொல்றாரு. நான் உனக்கு நிறைய காணிக்கைகள் அள்ளி கொடுக்க அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டுட்டு தான் அவன் போனா. ஆனா கர்த்தர் ஒரு கழுதையை கொண்டு அவன் என்ன செய்யறார்? உணர்த்தினார். ஏன் சொல்லியிருந்தால் இன்னைக்கு அநேக பார்த்து இந்த பொருளாசை பண ஆசை இதெல்லாம் நம்முடைய குஷ்டரோகத்துக்கு ஒப்பனையாக தான் இருக்குது. இன்னைக்கு அந்த நேரத்துல இன்னைக்கு ஒரு அந்த நிர்விசாரம் நம்ம கிட்ட இல்லாம இருக்கணும்னாக்கா ஆவியானவருடைய துணை நமக்கு தேவை. இன்னைக்கு நம்ம என்னைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சபைகள்ல நம்ம எல்லாம் கூடி ஆராதிக்கிறோம். அந்நிய பாஷை தான் ஆவியானவருடைய பெருதலுக்கு இல்லை. அந்நிய பாஷை ஆனாலும் ஒழிஞ்சு போகக்கூடிய அல்லேலூயா. அந்நிய பாஷை என்பது ஒரு வாரம் தாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்னைக்கோ பெற்ற ஒரு அபிஷேகத்தை வச்சு இன்னும் என்ன பண்றாங்க? காலத்தை ஓட்டிட்டு இருக்கிறாங்க. நம்ம 1வது கிளாஸ்ல நம்ம ஒரு பாட்டு வரும், அம்மா இங்கே வா வா. அப்புறம் நீங்க தான் சொல்லலாம், ஆசை முத்த தாத்தா இளைய சோலை போட்டு ஈயை தூரம் ஓட்டு உன்னை போல யாரா கூறி ஜாதை இல்லாச்சு ஒரு பாட்டு. நம்ம எப்போ 1வது படிச்ச பாட்டு இன்னைக்கு என்னதுங்க? அப்ப இன்னைக்கு ஆவிக்குரிய வீக்னஸ் என்னன்னா என்னைக்கோ பெற்ற ஒரு அபிஷேகத்தை வச்சுட்டு இன்னைக்கு எல்லாரும் அப்படி காலத்தை. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் வெளிப்படுத்த 1:10 யோவான் சொல்கிறாரு, நான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாக ஆனேன். அப்ப ஒவ்வொரு நாளும் ஒரு தேவ பிள்ளை ஆவிக்குள்ளாக மாறுகிற அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். என்னைக்கோ பெற்ற ஒரு அபிஷேகம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த ஒரே லாங்குவேஜ் தான் பேசிருப்பாங்க. சில பாத்தீங்க சில யூடியூப்ல பார்த்தா எனக்கே கொஞ்சம் காமெடியா இருக்கும். வந்து கத்துக்கிறவரு என்னங்க சொல்லித்தர ஆவியானது. நீங்க அதே போட்டு பேச சாடா பாடுற யாரு கூப்பிடுறான்னு நமக்கு தெரியல. ஒரு ஊழியக்காரன் நினைவு பார்க்கிறேன், உடப்பா 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 எதை உள்ள சொல்றாங்கன்னு தெரியல. ஏன் சொல்றேன்? இதெல்லாம் ஒரு காமெடியான பாதிச்சு. இப்ப சபைகளில வந்து பாத்தீங்கன்னா என்னைக்கோ பெற்ற ஒரு அபிஷேகத்தை வைத்துக் கொண்டு நான் கர்த்தருக்குள்ளதான் இருக்கணும்னு சொல்லிட்டு தீர்மானிச்சு தன் வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிற சமுதாயத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆரம்பிச்சு பார்க்கணுங்க. என்னுடைய ஆவிக்குரிய ஓட்டை நான் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறேன்? வசனத்தின்படி நான் ஓடுகிறேனா? வசனத்தின்படி நான் வாழ்கிறேனா? இந்த வசனம் என்னை உயிர்ப்பிக்கிறதா? இந்த வசனம் என்னை போதிக்கிறதா? இந்த வசனம் என்னை நடத்துகிறதா? அதுக்கு ஒரு துணை தேவை. ஆவியானவன் நம்மோடு கூட இருந்து நம்முடைய சகல சத்தியத்துக்குள் அவன் நடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு தேவ பிள்ளை ஒவ்வொரு நாளும் ஆவிக்குள்ளாக மாறுகிற அனுபவமா இருக்க வேண்டும். நீங்க சபையில வந்து சில சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே டான்ஸ், ஒரே பாட்டு, ஒரே கும்மாளம். ஆனா வார்த்தைக்கு முக்கியத்துவம் இருக்காது, மற்றதுக்கெல்லாம் முக்கியத்துவம் இருக்கும். அதிக நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு சில சபையில 20 நிமிஷம் தான் என்ன பண்ணுவாங்க, மெசேஜ் இருக்கும். 20 நிமிஷம் மீதி 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க? ஆராதனை முக்கியம் தான், ஆனால் வார்த்தை அதை விட முக்கியமானது. அல்லேலூயா.
வார்த்தைக்கு தான் நம்முடைய சபையில முக்கியத்துவம். ஆராதனை கொஞ்ச நேரமா இருந்தாலும் சரி, வார்த்தை 1.5 மணி நேரமா இருந்தாரா அந்த வார்த்தை தான் நம்மளை உயிர்ப்பித்து நம்மளை ஸ்திரப்படுத்தக்கூடியது. அல்லேலூயா. அப்ப ஏன் சொல்லலாம், நீங்க வார்த்தை இன்னைக்கு உள்ள இந்த பொருளாசை இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நமக்குள்ள இருக்குதான்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஒரு நம்முடைய சரீரத்தை கூட பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவருடைய சாயலில் தான் நம்ம உருவாக்கப்பட்டிருக்கோம்.